நாம் விவாதிக்க முடியாது. ஏனென்றால் அது நீதிமன்ற தீர்ப்பு, ஒரு நீதிபதியின் தீர்ப்பை வெளியில் நாம் விமர்சிக்க, நாடாளுமன்றத்தை தவிர ஒரு வேறு இடங்களில் யாரும் விமர்சிக்க முடியாது. ஒரு நீதிபதிக்கு தத்துணிவு இருக்குது, சட்டம் இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்ட தத்துணிவின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும். ஆவணங்களும் சட்டமும் சாட்சிகளும் எந்த அளவு அமைகின்றதோ அதை பொறுத்து தான் அந்த தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பில் திருப்தி இல்லை என்றால் மேல் நீதிமன்றம் போகலாம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்ல, இதுக்கு ஒரு ஜீப்பை போட்டு 2 பொம்பளை போலீஸ் வந்து, ஒரு எஸ்ஐ வந்து, 2 ஆம்பளை வந்து பார்க்க கூடாத பார்த்து நாட்டுக்கட்டப்படி நம்ம பையனோட சொல்லி நான் யாரோ ஒரு நாட்டுக்கட்ட நாதாரி அதை போட்டோ எடுத்துட்டேன்னு சொல்லி, அப்ப அது நேற்று முதல் சர்ஜை ஆனாலும் இன்றைக்கு சர்ஜைக்கு வந்துட்டாது. மிகப்பெரிய சர்ஜை ஆயிட்டு சட்டத்தின் பிரகாரம் பாப்பமா. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இதை நாம சட்ட பிரச்சனை விவரம், நாம சட்டத்தை விவாதிக்க முடியாது. நீதிமன்றம் கொண்டு போன போல நான் நேற்றே சொன்னேன்ல, நீதிமன்றம் கொண்டு போன போல அதுக்கு தீர்ப்பு நாம சொல்லலாதே. அதுக்கு பில் ரிப்போர்ட் தயாரிச்ச போல, அரெஸ்ட் பண்ணின போல, ஜீப்ல ஏற்றின போல, ஜீப் வந்த போல, அத்தனையும் போல வரீங்களா இப்ப வந்துட்டா. அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா, அதுக்குள்ள நீங்க கையோட கூடாது. நான் தான் சொன்னேன், நேற்று சொன்னேன், அதுக்குள்ள கண்ணை மூக்க நுழைக்காதாங்க. அப்ப நீங்க சட்டத்தை மாத்துங்க, யாரும் இந்த மாதிரி பண்ணாதங்க. ரைட். அருகம்பையில் தாய்லாந்து சுற்றுலா பயணி ஒருவருக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பை தொடர்ந்து இலங்கை நீதிமன்றம் ஒரு வெளிநாட்டவரின் மேலாடை இல்லாத சம்பவத்தில் பாலினத்தை எவ்வாறு விளக்கியது என ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பியதால் சட்ட சர்ச்சை உருவாகியுள்ளது. மாட்டிக்கிட்டா. 26 வயதான தாய்லாந்து சுற்றுலா பயணி பொத்துவில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அநாகரிக நடத்தை மற்றும் பொது இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளியாக ஒப்புக்கொண்ட பின்னர், அதுக்கு தெரிய பாவம், ஒப்புக்கொண்ட பின்னர் 5 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வெளிநாட்டவர் பெண்ணாக அடையாளப்படுத்தாலும் சமூக ஊடகங்களில் பரவிய புகைப்படங்களில் பிரபலமான கடற்கரை நகரமான அருகம்பேயில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு அருகே மேலாடை இல்லாமல் நடந்து செல்வது காணப்பட்டது. அதான் அந்த நாடகம் பிடிச்ச போட்டோவில் வருது. எனினும் ஒரு புதிய திருப்பம் இன்று முதல் ஏற்பட்டிருக்கின்றது. தாய்லாந்து நாட்டவரின் கடவுச்சீட்டு கோப்பியில் பிரதியில் பாலினம் ஆண் எனவும் மிஸ்டர் எனவும் பட்டமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது தோற்றம் பெண்ணாக உள்ளது. அந்த பொண்ணுல பையன் பேரு நபாட்சொன், ஆம்புல மேல், பேர்த் பிளேஸ் நகோன் சி தம்மராட் 10 மே 99 பிறந்தவர். ரிப்போர்ட் போட்டவங்களுக்கு சாஜனா தான் இருக்கணும். பொத்துவில கூடுதலாக சிங்கள சாஜியமாரா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில. அவனுக்கு இந்த பாஸ்போர்ட்டை பத்தி புரிஞ்சிருக்காது. எந்த எல்லைக்கு நான் போதான் இன்னைக்கு என்னடா மனம் காட்டியே. எனவே அப்ப இது நடந்திருக்கும். நாம அந்த தீர்ப்பு நாம சொல்ல இயலாதே. ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பை நான் சொல்ல இயலாது, அது எனக்கு புல. ஆனா என்ன பிரச்சனை என்றால், பொத்துவில் இருக்கிற மஜிஸ்ட்ரேட் வந்துகிட்டு ஒரு நல்ல ஜட்ஜ் சொல்லப்படுது எங்க அகரபத் ரிஸ்வான்ஸருக்கு பிற்பாடு. ஆனால் இந்த தீர்ப்பு பெரிய ஒரு சர்ச்சைக்கு போயிருக்கு. அதுக்கு மேல என்னால போக முடியாது. நேற்றே நான் சொன்னேன், இந்த புரஸ்காரங்க இதை கொண்டு போயிருக்கப்படா வேஸ்ட் டைம் வேஸ்ட் எல்லாம். சரி, தாய்லாந்து சுற்றுலா பயணியை மார்பை மறைக்காதற்காக அநாகரிக வெளிப்பாடு குற்றத்திற்கு குற்றவாளியாக்கி ஒரு சட்ட முன்னுதாரணத்தை உருவாக்கி இருக்கலாம். இலங்கையில் ஆண்களுக்கு இது குற்றம் அல்ல. 3வது பாலினத்தை பையன் திருநங்கை, இதுதான் பிரச்சனை. 3வது பாலினத்தை அங்கீகரிக்காத நிலையில் இதுதான் நடைமுறை சாத்தியப்பட்டது. இலங்கை சட்டம் தற்போது ஆண் பெண் என்ற இரு பாலின அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டவற்றை அங்கீகரிக்கவில்லை. மேலும் ஆண்கள் பொது இடங்களில் மேலாடை இல்லாமல் இருப்பதை குற்றமாக்கவில்லை. எனவே நீதிமன்றத்தின் இந்த முடிவு குறிப்பாக திருநங்கைகள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளில் பாலினம் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்பது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது. இலங்கை காவல்துறை முன்னதாக இந்த சம்பவம் அந்த நபருக்கும் அவரது துணைவருக்கும் இடையிலான பாய் ஃப்ரெண்ட் இடையிலான தனிப்பட்ட மோதலில் இருந்து தொடங்கியது என்றும் அது பொதுகடத்தில் உச்சநிலை அடைந்தது என்றும் தெரிவித்தது. எங்க வீடுக்கு வந்தாங்க? உங்க ரோடுக்கு வந்துச்சா? உங்களோட காபல் ரோடுக்கு வந்துச்சா? அது பீச்சில் நடந்த சம்பவங்கள்.
தாய்லாந்து சுற்றுலா பயணி மீது அநாகரிக நடத்தை மற்றும் பொது இடையூறு ஆகிய 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இவருக்கு முறையே 2 வார மற்றும் 1 மாத தண்டனைகள் விதிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு போக விரும்பல. இந்த போலீசிமார் இந்த காகி சட்டைகள் இது அள்ளிக்கிட்டு பேய்த்துகளே. இப்ப பாருங்க, ஒரு முஸ்லிம் ஒரு கௌரவ ஜட்ஜிக்கு பிரச்சனை வந்திருக்குது. இப்ப சிங்களம் இது எப்படி எடுக்க போகுது? அது அதுக்கு பேசல. நான் சொல்ல போனால் அது திருநாங்க. ஆனால் அதை பார்த்தா பாருங்க, அது இடைக்காட்சி என்ன பிறகு பொம்பளை போடுற கச்சான போட்டிருக்குது. அது ஒன்று. அதுக்கு நெஞ்சி அது ஒரு பெண்ணுக்குரிய நெஞ்சா இருக்குது, ஒரு பெண்ணுக்குரிய மார்பகம் இருக்குது. திருநங்கை அது செய்யறது தானே, என்னமோ பிளாஸ்டிக் என்னமோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு பண்ணுது தானே. அப்ப மேலாடை இல்லாட்டியும் அது பெண் போன்ற மார்பு தான் தெரியுது. அதனால பெண்ணா பார்த்திருப்பா அந்த நாட்டுக்காட்ட போலீஸுகள். ஆனாலும் அவன் பாஸ்போர்ட்டை பார்த்து அவன் ஆண் தானே என்று சொல்லிருக்கணும். இல்ல அந்த ஓஐசி பார்க்கலையா, அந்த 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 பி ரிப்போர்ட் போடுற அந்த கிரிமினல் எம்ஓ பிரான்ச் அந்த எஸ்ஐ ஐபிஓ மேலதிகாரி பார்க்கலையா? இதெல்லாம் பார்க்காம எடுத்தையும் கவுத்து அள்ளிக்கு போயிட்டு இப்ப அது ஒரு சர்ச்சைக்கு ஆளாயிருக்குது. ஆனால் ஒரு விடயம் இருக்குது, இந்த பொண்ணோ இந்த பையனோ இந்த திருநங்கை அது போகாம யாராவது அரசாங்கத்துக்கும் இந்த இதுக்கும் அபகரித்து ஏற்படும் என்று நினைத்தான்னு சொன்னால் அந்த பையன் அந்த திருநங்கை அமர்த்தி ஒரு வழக்கம் எடுத்து சில வளைச்சு நின்று பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம். அப்ப இதெல்லாம் நாங்க எது சொல்ல வாரோம், இது ஒரு இன்டர்நேஷனல் ஏரியாவுக்குள்ள மூக்கு நுழைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட 6 என்ட்ரி போட வந்தா யாராவது வந்தாங்களா? ஹோட்டல்காரன் வந்தானா? இது நாளாந்த நடக்கிற கூத்துங்க. யாராவது அங்க நடக்கிற எந்த ஒரு ஹோட்டல்காரன் போலீஸுக்குள்ள போறல. ஏன்டா அது தேவையில்லாத விடவங்க. அவங்க வண்ணவர்ல சண்டை பிடிச்சு நம்ம அதுல ஓடக்கூடாது. அவங்க வண்ணவருக்குள்ள திருப்பி சேர்ந்துருவாங்க. இது ஒரு திருநங்கை பொண்ணா அப்படிதான் நீ சொல்லணுமா? நீ அது ஒரு திருநங்கை. அப்ப அதுகிட்ட போயிட்டு நீங்க என்ன போயிட்டு இன்கொயரி எடுத்துக்கிட்டு அதுக்கு தெரியா? அது அந்த பார்த்தாலே அந்த பாஸ்போர்ட் போட்டோ எல்லாம் அது முத்து முழுதான் பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஆனா நீங்க வெளிநாட்டு பிரஜை இல்ல, அதுல பாஸ்போர்ட்டை பார்த்து சரியா அதை நுணுக்கமா பார்த்திருக்கணும். இல்ல அது ஒன்றும் பார்க்கல. வந்த உடனே அது ஸ்ரீலங்கா தானே பிரச்சனை. வந்த உடனே அள்ளினே அரெஸ்ட் பண்ணினே டக் கொண்டு போனேன். சேட்டை போடு, உடுப்பை போடு, ட்ரெஸ் பண்ணணும், நீதிபதிட்ட கொண்டு ஜட்ஜிட்ட என்னமோ ஒரு பெரிய ஒரு பயங்கரவாதியை பிடிச்சமா அள்ளி போனதுதான். இதெல்லாம் கேவலம்ங்க. கேவலம் மட்டும் இல்ல, கொஞ்சம் படிப்பறிவும் வேணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவும் வேணும். யாருன்னு குறிப்பா சொல்லலாம், அது வேற சர்ச்சையா போயிடுமே. இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் இல்லாட்டி நம்ம இதை கிழிக்கலாம். இந்த வடிவேல் சொல்ல போல முன்ன அடிச்சு போட்டு விடுவாங்க, அடிச்சு போட்டு காரி அதுக்கு அது எதையா சரியா சொல்ல போனாலும் அந்த போலீஸ் இருக்குல்ல, நேற்று நான் சொல்லலாரு அப்படிதான் போலீஸ் போனாலும் ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு இந்தப்பா இது இந்த நாட்டுல இப்படிதான் இருக்குது சரிங்களா, இப்படி எல்லாம் பண்ணாதங்கன்னு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கதை முடியுது. என்னமோ இது பெரிய அவார்ட் கிடைச்ச மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இது ஒரு முதலாவது பாவம் இல்லையாடா? அதெல்லாம் ஒரு அனாதை, அது திருநங்கையோ ஆணோ பொண்ணோ இந்த நாட்டுக்கு எந்த துணையும் இல்லாம ஒரு அமெரிக்க நம்பி வந்த ஒரு அனாதைகள். அந்த அனாதையில நாங்க வரவேற்கணும்டா. அதுகிட்ட போயிட்டு உங்களோட அந்த இந்த மாதிரி வந்து இந்த ரஃப்பான எண்ணங்கள்லாம் பார்க்க கூடாது. அன்றைக்கு நான் சொன்னேனே, என்னை கூட வந்துச்சு ஒரு இத்தாலிய பொண்ணுண்டு. அதுக்கு நான் அந்த பஸ் எல்லாம் காட்டி நிறைய ஹெல்ப் பண்ணினேன். நான் எனக்கு என்னமோ தெரியல, அது அதெல்லாம் இந்த நாட்டுக்கு தன்னந்தனியா வருது. அது ஒரு அனாதை தானே. அதெல்லாம் ஒரு அதுக்கு நாளைக்கு ஒரு நோய் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு நோய் வந்தாலும் அது யாரு கொண்டு அட்மிட் பண்ண அந்த ஹோட்டல்காரன் அட்மிட் பண்ணான். உண்மையிலே அருகாமையில் இருக்கிற பத்தி டூரிஸ்ட் ஹோட்டல்காரெல்லாம் அந்த மாதிரி உள்ள ஆட்கள் தான். அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் வேணுங்க, ஒரு மனிதத்தன்மையா நடந்து கொள்ளணுமுங்க. இப்ப நாங்கெல்லாம் இந்த வெளிநாட்டுக்கு போனா நாங்க யாரை நம்பி போறோம்? எங்களுக்கு இந்தியாவுக்குள்ள அந்த பிரச்சனை வரல இது வரைக்கும். நாங்க யாரை நம்பி போய் நிக்கிறோம்? 10 நாள் 15 நாள் நாங்க பெங்களூர்ல நிற்போம். எங்களுக்கு யாரை நம்பி நாங்க போய் நிக்கிறோம்? அப்ப அந்த நாடைத்தானே நம்பி போறாங்க. இந்த நாட்டை நம்பி அது திருநங்கையோ பொண்ணோ பையனோ அது பாவங்க. இதெல்லாம் ஒரு கர்மம், இதெல்லாம் ஒரு அகோரம், இதெல்லாம் இந்த மாதிரி குடிச்சுக்க போறதெல்லாம் ஒரு காட்டு மிராண்டித்தனம். அதான் நான் நேத்தே சரி இதெல்லாம் கண்டிக்கணும், தண்டிக்கப்பட வேணும் என்று. எனவே என்னுடைய ஒரு முழுசான ஒரு தர்ம சங்கடம் நிலைமையில இதை நாம சொல்லிக்கிட்டு போகலாம். இதை நாங்க விமர்சனம் கூட பண்ணலாது. என்றால் இது நீதித்துறை சம்பந்தப்பட்ட விடயத்திலால் நாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டி இருக்கின்றது. இது வேறு விடயம் எல்லாம் நாம ஏற்கனவே சொன்ன போல சாத்தி போட்டு போகலாம். நன்றி நேயர்களே. இந்த சர்ச்சை எங்க கொண்டு முடிய போகுது எனக்கு தெரியல. என்றாலும் நம்முடைய அவதானம் தொடர்ந்து இருக்கும். அந்த பொண்ணு இன்னும் ஒரு வெரி ஷார்ட்லி நாட்டை விட்டு போகுது. போனாலும் கூட இந்த விடயத்தை ஊதி பெருசாக்க பார்க்கானுங்கள்.
ஏதோ நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.